நண்பர்களுக்கு வணக்கம். இந்திய அஞ்சல் துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்திய அஞ்சல் துறையில் கிராமின் டேக் சேவக் அப்படிங்கிற பணியிடங்களுக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 44,000 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை தான் தற்போது அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பணியிடங்களுக்கு எப்படி விண்ணப்பிப்பது, இந்தியா முழுக்க எவ்வளவு காலி பணியிடங்கள், தமிழ்நாட்டில் குறிப்பாக எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது, இதற்கான கட்டணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த காணொலியில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் செய்தி குறிப்பு சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்திய அஞ்சல் துறை கிராமின் டாக் சேவக் அதாவது ஜிடிஎஸ் அப்படிங்கிற காலி பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு தொடர்பான அறிவிப்பை சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இதில் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.government.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விண்ணப்பங்கள் இணையதளத்தில் ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 5, 2024 வரைக்கும் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை நம்ம இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இந்த 2024-2025 நிதியாண்டில் 44,228 கிராமின் டக் சேவக் அப்படிங்கிற இந்த ஜிடிஎஸ் பணியிடங்கள் இந்தியா முழுக்க இருக்குது. இதில் கிளை போஸ்ட் மாஸ்டர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர்கள் அதாவது ஏபிஎம், அப்புறம் கிராமின் டக் சேவக் என இந்த ஆட்சேர்ப்புகளில் நிறைய வகையான அந்த பொறுப்புகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான வயது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 18 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட 10ஆம் வகுப்பு சான்றிதழுடன் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விண்ணப்பிச்சவர்களுடைய ஆவணங்களை சரிபார்த்ததுக்கப்புறம் தகுதியின் அடிப்படையில் அந்த தேர்வாளர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு இடைநிலை பள்ளி தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்கள், கிரேடுகள், இந்த அடிப்படையில் அவங்க தேர்வு செய்யப்படுவாங்க. இதெல்லாம் ஒரு மதிப்பெண் தகுதியாக அவங்க கணக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது www.indiapostgdsonline.government.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போங்க. அங்கே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் அதற்கான நீங்கள் ஒரு கடவுச்சொல்லை அதாவது ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கிக்கிட்டு அதற்கப்புறம் தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யணும். இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு ₹150 விண்ணப்ப கட்டணமாக அவங்க சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்டி இந்த பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா ₹100 விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் செலுத்திய பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு மற்றும் உடற்பயிற்சி விருப்பங்களிலிருந்து தேர்வை தேர்ந்தெடுத்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வடிவம் மற்றும் அளவின்படி விண்ணப்பிக்கும் முன் புகைப்படம் மற்றும் டிஜிட்டல் கையெழுத்தை பதிவேற்றம் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா புகைப்படங்களும் அதே மாதிரி சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லப்பட்ட அளவுகளில் அமைஞ்சிருக்கணும். அதனால் நீங்கள் இந்த விண்ணப்பங்கள் நீங்கள் ஆன்லைனில் செய்யறதுக்கு முன்னாடி தகுதியான அந்த சான்றிதழ்களை தான் கையோடு வச்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சான்றிதழ்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் பதிவேற்றம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க குறிப்பிட்டுள்ள அந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த இணையதள பக்கத்தில் நீங்கள் போய் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த காணொலியிலே பார்த்திங்கன்னா அந்த எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைடாக கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் ரொம்ப நிறுத்தி பாருங்கள். வேறு எதுவும் தகவல் வேணும்னா நீங்கள் பின்னோட்டமாக விடுங்க. நாங்கள் என்னால் முடிஞ்ச தகவலை உங்களுக்கு திரும்பவும் தர்றேன். நீங்களும் அஞ்சல் துறையில் பணி செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது விருப்பப்பட்டாலோ இந்த காணொலியை அவங்களுக்கு பகிர்ந்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவியாக இருங்க. மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.